வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து டெய்லி மார்னிங் நிஃப்டியோட அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் நல்லா சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சால் கனெக்ட் ஆகி வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுகளெல்லாம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இந்த கைடை பாருங்கள். 14 வீடியோ இருக்குது. இதில் ஒன் பை ஒன்னாக வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லி கொடுக்குற வீடியோ பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கொடுத்துருக்க கோர் கான்செப்ட் படி தான் இது டோட்டலாக எல்லாமே அப்டேட் கொடுத்துருப்பேன். ஃபாலோ பண்ணி கரெக்டாக தெரியும். இந்த நிஃப்டி அப்டேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் என்ன காலையில் மார்னிங் லைவ் அப்டேட் கொடுக்குறனோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த நிஃப்டியோட அப்டேட். சரிங்களா? ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இதை பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டு இதை பாருங்கள். இதுவே போதுமானது உங்களுக்கு. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் என்ன நடந்திருக்கு, இந்த ஸ்டாக்ஸை தவறாக பார்த்துட்ருக்கோம். ரிலையன்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஓப்பன் பாருங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகி கீழே வந்திருக்குது. கீழே வந்து இது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு எகைன் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிது. சரிங்களா? இது 5 மினிட்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் நம்ம. ஒன்றும் நடக்கலைங்க. அதே தான் நடந்துகிட்ருக்கு, பார்த்துக்குங்க. இதோ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அங்கேருந்து கீழே வந்தது எங்கே வந்திருக்கு, இந்த சப்போர்ட் ஜோனை தான் பிடிச்சிருக்கான். புரிஞ்சுங்களா? இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்துட்டு அதாவது 5 மினிட்ஸோட சப்போர்ட். நம்ம 1 ஹவரில் இது எடுக்கிறதோட மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்புறம் கையை வைக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ஆடிட்டு இருக்கு. அப்போது ட்ரேடுக்காக 5 மினிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது லோ, ட்ரேடிங் ஜோன் லோ பாருங்கள். சப்போர்ட் ஏரியாக்குள்ளே தான் வந்து மேலேருந்து வந்த மார்க்கெட் சப்போர்ட். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ நேரம் போராடி இருக்குன்னு. இந்த இடம் தான் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இந்த சப்போர்ட் ஏரியாக்குள்ளே இந்த மாதிரி ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலே இது வரைக்கும் போயிருக்குது. அகைன் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்த தொட்டுட்டு அகைன் சப்போர்ட் தான். வேறு என்ன நடந்திருக்குது? ஒன்றுமே நடக்கலை. மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக பழகிட்டோம்னா எளிமையாக ட்ரேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த லோ வந்து இங்கே உடைக்காமையே போயிட்டுருக்கான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போக வரைக்கும் அப்படியே தான் போயிருக்கான். லோ உடைக்கல ரெசிஸ்டன்ஸ் போய் தொட்டுட்டு அப்புறம் லோ உடைக்கிறான். புரிஞ்சுங்களா? இங்கே ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டுருக்கா. லோ உடைக்காம ஹை உடைச்சிட்டு போயிட்டுருக்கா. அப்போது மார்க்கெட் அப் சைடு மூவ் ஆகுது. இங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம. அங்கிருந்து உடைச்சிட்டு கீழே வர்றான். அப்போ இந்த சப்போர்ட்டில் தான் மறுபடியும் வந்து மார்க்கெட் இப்போ நிற்கிறான். அப்போ இந்த ரேஞ்ச் இதே ரேஞ்சு இது ஒன்றும் மாறுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுதான் நிற்கிது. இந்த ரெண்டு ரேஞ்ச் போட்டிருக்கோம். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நாளாக சுற்றுதுன்னு பாருங்கள். 20ஆம் தேதி கிட்டத்தட்ட 7-8 நாளாக இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சு விட்டா இந்த ரேஞ்ச். புரிஞ்சுங்களா? இது வேறு பாடி எல்லாம் ஒரே மட்டத்தில் வச்சுருக்குது. இது ஒரு ரேஞ்சாக எடுத்திருக்கு. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போ அதுக்குள்ளேயே தான் மறுபடியும் சுற்றிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், 3-4 நாள் இந்த ஹைங்கிறது தான் அவன் மார்க் பண்ணிகிட்டு இருக்கான். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அப்போ இங்கே போய் தொட்டாவே கீழே வந்துடுவான்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடந்தது இன்னைக்கு? எந்த மாற்றமும் இல்லை. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாளாக ரன் ஆகுது? 13ஆம் தேதியிலேருந்து இந்த ஜோனுக்குள்ளே நின்றுருக்கான். 9ஆம் தேதியிலேருந்து இந்த ஜோனுக்குள்ளேயே நின்றுருக்கான். பெருசாக மூவ் ஆகலை. நம்ம போட்ட ரேஞ்சை சின்ன ரேஞ்சை தான் போட்டிருக்கோம். ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டுக்கு அதுக்குள்ளே தான் ஆடிட்டுருக்கேன். இது ஜோனோட லோ. அந்த பாயிண்ட்டை வந்து தொட்டுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். போனவன் எங்கே போயிருக்கேன் இன்னைக்கு இல்லை, இது நேற்று நடந்தது. போய் தொட்டுட்டு கீழே வந்து முடிஞ்சிருந்தான். இன்னைக்கு வந்து சப்போர்ட்டை தொட்டு போட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போய் நின்றுருக்கான். இதுதாங்க நடந்துட்டுருக்கு மாற்றி மாற்றி. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட தெரியணும். இங்கே பாருங்கள், அழகாக இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இங்கே ஓப்பன் ஆகி சப்போர்ட் உடச்சிட்டு கீழே இந்த சப்போர்ட் 1 ஹவர் சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான். வந்தவன் இங்கே எவ்வளோ நேரமாக போராடிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்து லோவாக உடைக்காமல் போயிருக்கான். போயிட்டு அகெயின் வந்து ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போய் க்ளோஸ் ஆகிருக்கான். மேலே என்ன ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸு ஜோனு. இது வந்து
5 மினிட்ஸோட ஜோன். அந்த ரேஞ்சை தான் அவன் பிக் பண்ணிட்டு இருக்கான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுன்னா கரெக்டாக இங்கே வந்தால் ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் நம்ம இந்த வேலையவே செய்யணும்னு முடிவு பண்ணிக்கணும். அப்படி செஞ்சோம்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். பயிற்சி வேணுங்க. பயிற்சி பண்ண தான் இது உங்களுக்கு பிடிபடும். மாற்றி மாற்றி அந்த பிகினர்ஸ் கைடு அல்லது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டை பற்றி போட்டுக்கிறத ஃபுல்லாக பயிற்சி பண்ண உங்களுக்கு இது எப்படி செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.